إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் வல்லோனுமாகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகில் வாழக்கூடிய காலகட்டமெல்லாம் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை எந்த ஒரு அடைமொழியும் இல்லாமல் அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற மிகப்பெரிய அருட்கொடையை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மார்க்கம் சார்ந்த சில சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்தில் எழலாம். மசாய்கள் சார்ந்த கேள்விகள், அக்கீதாக்கள் சம்பந்தமான கேள்விகள், இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பற்றிய சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்தில் எழலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில நபருக்கு அவருடைய உள்ளத்தில் சில கேள்விகள் எழும்புகின்றது. என்ன கேள்வி? முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனால் சோனத்தை இலகுவாக அடைந்து விட முடியுமா? நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய நேரத்தை செலவழிக்கின்றேன், அப்படியாப்பட்ட நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த நிலையில் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் சூனத்தில் இலகுவாக நுழைந்து விடலாமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. நமக்கே சில சந்தர்ப்பத்தில் நம்ம யோசிப்போம், நம்ம அல்லாஹ் வணங்குறோம், வியாபாரமும் செய்கிறோம், வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹை மறந்து விடுகின்றோம், குடும்பத்தார்களோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹை மறந்து விடுகின்றோம். நாம் சோனம் செல்வோமா? அல்லாஹ் வணங்கவும் செய்யறோம், பாவத்தையும் செய்யறோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய தருணத்தை நம்மால் யோசித்து பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட கேள்வி என்பது சில மனிதர்களுக்கு மத்தியில் எழும்பக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன? சில மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக பாவம் செய்கிறான், இருக்கிற பாவத்தை அனைத்தையுமே செய்யறான், ஒரு பாவியாகவே இந்த உலகத்தில் வாழ்கின்றான், இறுதி காலகட்டத்தில் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை அவன் மொழிந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு சோனத்தை கொடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறாரோ தகலல் ஜன்னah, அவர் சோனத்தில் நுழைந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்களை செய்தாலும் மரண நேரத்தில் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டால் அவன் சோனம் சென்று விடுவான் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை நாம் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். பாவியா வாழக்கூடிய ஒருத்தன் அதிகமாக பாவம் செய்யலாம், இறுதி காலகட்டத்தில் கலிமாவை முடிந்து சோனம் சென்று விட்டான் என்று சொன்னால் அதிகமாக நன்மைகளை செய்து சோனம் செல்லக்கூடியவங்களை எப்படி நினைக்கிறாங்க அவங்க? அதுக்கு எல்லாமே பாவம் செஞ்சுட்டு இருக்கிற பாவத்தை எல்லாம் செஞ்சு போட்டுட்டு இறுதி காலகட்டத்தில் மரண வேலையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு போயிடலாமே. ஆனா அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஏற்பாட்டை செய்யல. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு
பில் கௌலி சாபித், இஸ்லாமிய மார்க்கத்தில் எவன் உறுதியாக இருக்கின்றானோ அவன் தான் உறுதியான வார்த்தையை கூறுவான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல அதிகமாக நன்மையை செய்யற, இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில வாழ்ற அப்படின்னா மட்டும்தான் உடைய இறுதி காலகட்டத்துல திரு களிமாவை உன்னால் மொழிய முடியும். பாவம் செஞ்சுட்டா எந்த ஒரு மனிதனாலும் என்ன பண்ண முடியாது, இறுதி காலகட்டத்துல திருக்களிமாவை மொழிய முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனா இப்படியாப்பட்ட முட்டாள்தனமான வாதத்தை இன்றைக்கு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனால் இலகுவாக சூனத்தை அடைந்து விட முடியுமா என்கிற கேள்விக்கு நம்மால் என்ன பதிலை சொல்ல முடியும் என்று சொன்னால் முடியாது. சூனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். பல நபி மொழிகளை வைத்தும் பல திருமறை வசனங்களை வைத்தும் இதற்கு நாம் பதில் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், ஒரு முஃமின் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலையை போன்ற ஒரு வாழ்க்கை. ரொம்ப கஷ்டப்படுவான், ரொம்ப சோதனைகள் ஏற்படும். பொருளாதாரங்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, மன கஷ்டங்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, பல கஷ்டங்களை பல வேதனைகளை ஒரு முஃமின் இந்த உலகத்தில் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் சூனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஷைத்தான் இருக்கிறான்ல, ஷைத்தான் என்பவன் ஒரு மனிதனை நிச்சயமாக சூனத்துக்கு செல்ல விடவே மாட்டான். எப்படியாக நரகத்தில் தள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன பண்ணுவான், வீரியமா செய்யணும். அல்லாஹ் சொல்றான்ல, ஃபைன்னஹு அதுவும் முபீன், உங்களுக்கு மிக பெரிய எதிரி அவன், தெளிவான எதிரி. எப்படியாவது உங்களுடைய நேர்வழியை பறித்து சிராத்தக்கல் முஸ்தகீம், அவனே சொல்றான், உன்னுடைய அடியாருடைய நேர்வழியை பறித்து அந்த நேர்வழியில் நான் அமர்வேன் என்ன பண்ணான். அல்லாஹ்விடத்தில் சொன்னான், அல்லாஹ்விடத்துல போய் அவகாசம் கேட்கிறான். அன்னிர்னி இலா யௌமி யுபஅஸூன், இறைவா எனக்கு அவகாசம் கொடு, உன்னுடைய மக்களை நான் வழிகெடுத்து காட்டுகின்றேன். இன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் பெற்றவனாய் மாறிவிட்டாய். என்னுடைய அடியார்களை, என்னுடைய நேசர்களை உன்னால் வழிகெடுக்கவே முடியாது, முடிந்தால் வழிகெடுத்து காட்டு அப்படின்னு என்ன பண்றான். ஷைத்தான் இடத்தில் அல்லாஹ் வீரியமாக சொல்லுகின்றான். பிறகு ஷைத்தானும் அல்லாஹ் இடத்தில் சொல்லும் பொழுது, சும்மல ஆத்தி என்னவும் மின்பைனி ஐதீஹிம் வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாயிலிஹிம், அவனுடைய வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் முன்னும் பின்னும் எல்லா விஷயங்களிலும் நான் குறுக்கிடுவேன். பலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் அதிகமான மனிதர்களை உனக்கு நன்றி செலுத்தாத மனிதர்களாகத்தான் நீ பார்ப்பாய் என்று என்ன பண்ணான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு கொண்டு வந்தான். கால குருஜ் மின்ஹா மதுமூம மதுகூரா, அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்தை விட்டு சென்று விடு. லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உன்னுடைய வழியை எவன் பின்பற்றுகின்றானோ அவனை வைத்தும் உன்னை வைத்தும் நரகத்தை நிரப்பி காட்டுவேன் என்று என்ன பண்ணான். அல்லாஹ் இறுதியாக சொல்லி முடிக்கிறான். எனவே ஷைத்தான் என்பவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக குறுக்கிடுவான், பல ஊசலாட்டங்களை போடுவான். அப்படியாப்பட்ட ஊசலாட்டங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் சூனத்தை இலகுவாக பெற முடியும் என்றால் நிச்சயமாக சாத்தியமே இல்லை. எவ்வளவோ நபிமார்களை அவன் இப்படியாப்பட்ட சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். பல நபி தோழர்களை வழிகெடுத்திருக்கின்றான், பல நல்லவர்களை வழிகெடுத்திருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த எவ்வளவோ மனிதர்களை ஷைத்தான் வழிகெடுத்திருக்கின்றான். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஏகத்துவ கலிமாவை மொழிந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த எவ்வளவோ மனிதர்கள் ஏகத்துவ ஜமாத்தை விட்டு ஏகத்துவ மார்க்கத்தை விட்டு வெளியேறியிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்க முடிகின்றது. எவ்வளவோ பேருங்க. இவர் மூலியமாக எதிர்காலத்தில் எவ்வளவோ மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று
நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு தனி பிரிவாக பிரிந்து கிடக்கின்றார். ஏகத்துவ இந்த ஜமாத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி, ஏகத்துவ மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக வேண்டி பாடுபட்டு பல மனிதர்களிடத்தில் அடி வாங்கி உதை வாங்கி இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பியிருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு RSS பிஜேபி கைகூலியாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஊசலாட்டத்தை போட்டு விட்டான். அந்த ஊசலாட்டத்திற்கு இவர் பலியாகிவிட்டார் என்று தான் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் கிப்லா மாற்றம் செய்கின்றான். ஆரம்ப காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள் முஸ்லிம்கள். பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வமின் ஹைஸு கரஜத ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய தொழுகைக்காக நீங்கள் முன்னோக்கும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் உங்களுடைய தலையை திருப்புங்கள், அதை நோக்கி தொழுவுங்கள், அதை முன்னோக்குங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான். இதை கேட்ட எவ்வளவோ முஸ்லிம்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். என்ன அல்லாஹ் ஆரம்பத்துல பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழ சொன்னா அதுதானப்பா வளமையா இருந்துச்சு. இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நாங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கிதானே தொழுதோம். இப்போ எதற்காக அல்லாஹ் இப்படியாப்பட்ட மாற்றத்தை செய்ய வேண்டும்? உள்ள முயற்சி கொள்ளவில்லை. அவன் நினைச்சிருந்தா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் இன்னொரு மாற்றத்தையும் செய்வான், நம்ம அதற்கு இணங்கி நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்க வேண்டுமா? அப்படி வரல அவங்களுக்கு. எப்படி ஷைத்தான் போடுறான்? ஆரம்ப காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தானே தொழுது கொண்டிருந்தோம், இதற்காக வேண்டிய ஒரு மாற்றத்தை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழ சொன்னார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு உள்ளத்தை உறுத்தியது. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியிலிருந்து பிரிந்ததற்கு பின்னால் எவ்வளவோ சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாளை எடுத்து வைத்து யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்று கூறுகின்றானோ அவருடைய கழுத்தை நான் வெட்டுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளேந்து நின்றார்கள். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு மனிதர் தான். நபி என்கின்ற சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற அந்தஸ்து இருக்கிறது. மற்றபடிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் என்பதை அவர்களால் புரிந்து முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அளம்பெரும் ஆசையினால், அளம்பெரும் நேசத்தின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமானதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஷைத்தான் பல ஊசலாட்டங்களை போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மரணிக்க முடியும்? அவர் புனிதராச்சே, அல்லாஹ்வுடைய தூதராச்சே, இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புகின்ற மிகப்பெரிய மத குருவாச்சே என்கின்ற எண்ணத்தை என்ன பண்ணான்? ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல போட்டதின் விளைவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகவில்லை என்று என்ன பண்ணாங்க? மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருந்தார்கள். இப்படி ஷைத்தான் என்பவன் பல ஊசலாட்டங்களை போடுவான். அப்படியாப்பட்ட ஊசலாட்டங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் வென்று வர வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியமே கிடையாது. உள்ளத்தை வைத்து தான் என்ன பண்ணுவான் ஷைத்தான்? பல ஊசலாட்டங்களை போடுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட சொன்னாங்கல்ல, ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரா, என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான உறுத்தல் ஏற்படுகின்றது. அந்த உள்ளம் என்பது தீமையான காரியத்தையே தூண்டி கொண்டு இருக்கிறது. ஷைத்தான் அதைத்தான் எடுப்பான். ஒருத்தனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? செல்வங்களை கொடுத்துருக்கிறான். அப்படி செல்வங்களை கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். இறைவா, இந்த செல்வத்தை நீ தான் கொடுத்த, அதன் மூலியமாக சந்தோஷமா நான் வாழ்றேன், உன்னை நான் வணங்குகின்றேன், உன்னை நான் போற்றுகின்றேன் என்கின்ற அடிப்படையில் பல வழக்கு வழிபாடுகளை செய்வான். அப்படி செய்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துல அல்லாஹ் செல்வத்தை பிடுங்கிட்டு விட்டுருவான். அந்த நேரத்துல என்ன பண்ணுவான்? ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட ஆரம்பிப்பான். அல்லாஹ் தான் உனக்கு செல்வத்தை கொடுத்தான்,
அல்லாஹ் வணங்குன, துவா செஞ்ச, அல்லாஹ் பண்ண காரியத்தை பார்த்தியா? செல்வத்தெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுட்டானா? இப்ப என்ன பண்ண போற? நடுத்தருவில் வந்து நிக்கிறியா? யாரு காரணம்? ஊசலாட்டத்தை போடுவான். அப்ப எடுக்கக்கூடிய முடிவுதான் அல்லாஹ்வை சபிப்பான், படைத்த இறைவனை சபிப்பான். பிறகு இது ஒரு சோதனை என்பதை அவன் மறந்து கொள்வான். இப்படியாப்பட்ட வழிகேடு செய்து என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் ஏற்றுவான். இப்படியாப்பட்ட ஊசலாட்டத்திற்கு மத்தியில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மிக கஷ்டமான காரியம். செய்தா ஒரு விஷயத்தை உள்ளத்துல தூண்டிட்டான்னா அதை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஜ்ர் எழுச்சி தொழுவணுப்பா, நாளைக்கு ஒரு வாரமா தொழுவல, பல வருஷமா தொழுவல, நாளைக்கு எப்படியா இருந்துச்சு தொழுவணும். கரெக்டாக 4:30 மணிக்கு முழிப்பு வரும். இடத்தை போட்டு தொழுதுக்கிட்டு அப்புறமா தொழுதுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெஷ்ஷா. அப்போ என்ன பண்ணிடுவோம்? அப்படியே முனைக்கு போய் உட்காந்துருவோம். யாரு? செய்தானுடைய ஊசலாட்டம். பல ஊசலாட்டத்தை போடுவோம். இப்படியாப்பட்ட ஊசலாட்டம் என்பது நம்மை பாதிக்க கூடாது என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பேணிக்கையாக இருக்க வேண்டும், மன கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்திடத்தில் போராடுகின்றாயா? உள்ளத்துல போராடணும். ஒரு பாவமான காரியத்தை செய்யறதுக்கு தூண்டானா செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது, இது பாவமான காரியம், அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்னு அந்த மன ஊசலாட்டத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே வருகிறான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான தியாகி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழேந்தி போர் செய்கின்றவர்கள் இப்படியெல்லாம் ஒரு தனி அந்தஸ்து இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்திடத்தில் நீ போராடுகின்றாயா? அப்படி என்றால் நீதான் உண்மையான தியாகி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்படும். அப்படியாப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியிலெல்லாம் சுவனத்தை நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியாது, நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, சின்ன அமல்கள் மூலியமாக, ஒரு சிறிய அமல் தான், அப்படியாப்பட்ட அமலுக்கு பரிசாக என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை காட்டினாங்க. சுவனம் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்ன அமல் தெரியுமாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கால ரதீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனாம் வபி முஹம்மதி ரசூலா. யார் இந்த வார்த்தையை கூறுகின்றாரோ வஜபத் லகுல் ஜன்னா, அவருக்கு சுவனம் என்பது கடமையாகிவிட்டது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாவருக்கு மிக எளிய வார்த்தை தான். மன் கால ரதீத்து பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை இறைவனாக நான் பொருந்திக் கொண்டேன், வபில் இஸ்லாமி தீனாம், இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை உடைய வாழ்க்கை நெறியாக நான் எடுத்துக்கொண்டேன், முஹம்மது ரசூலா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நான் பொருந்திக் கொண்டேன் என்கின்ற இந்த வாசகத்தை எவர் கூறுவாரோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவனம் என்பது கடமையாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படியாப்பட்ட எளிமையான வார்த்தைகளை அதிகமாக திக்ருகளிலேயும் நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் யதவல்ல, உங்களில் ஒருவர் ஒழு செய்கின்றார், ஃபயபுலுகுல் ஒழுவ, அந்த ஒழுவை பரிபூரணமாக செய்கின்றார், ஃபயகூலு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஒழு செய்து முடித்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எவர் கூறுவாரோ இல்லா ஃபதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, சுவனத்துடைய அனைத்து கதவுகளும் அவருக்கு திறக்கப்படும். எதுகுலுமின் ஐயிஷா, தான் நாடிய கதவிற்குள் அவள் நுழைந்து கொள்வார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு துவா, யாருக்கு தெரியாமலா இருக்காது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இப்படியாப்பட்ட துவா தெரியாத எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டாரு. ஒரு செஞ்சு முடிச்சுட்டு இந்த துவாவை ஓதுபவர்களுக்கு சூனத்துடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்படுகின்றது. இவ்வளவு பெரிய சிறப்பு ஒரு சின்ன துவா ஓதுறதுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய சிறப்புகளை சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஓதுறோமா? சில பேருடைய நிலை எப்படி தெரியுமா இருக்குது? ஒழு செய்வாங்க, பக்கத்துல யாராவது வந்துட்டாங்களா பேசிக்கிட்டே ஒழு செய்வாங்க, பேசிக்கிட்டே பள்ளிவாசலுக்குள்ள வரைக்கும் வருவாங்க, துவா ஓதுவதற்கு மறந்துடுவாங்க. சுவனத்தின் மீது உண்மையான ஆசை இருந்தது என்று சொன்னால், சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம் இருந்தது என்று சொன்னால்,
துவா என்பது ஒரு பொழுது மறக்காது. உதாரணத்துக்கு போய் சொல்லணும்னா, இன்றைக்கு வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. வாலிபர்கள்னா ஐபிஎல் பார்க்க ஆசைப்படுவாங்க. இப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் ஒரு 7 மணிக்கு போடுறாங்கன்னா 6:50க்குலாம் டிவி ஆன் ஆயிருக்கும். ஐபிஎல் போடுறாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி ஆன்ல இருக்கும். எதற்காக? பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படுவதன் காரணத்திற்காக உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மைண்ட்ல தட்டிடும் பெல்லு. 7 மணிக்கு பிக் பாஸ் போட போறான், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே டிவி ஆன் பண்ணி வச்சது அப்படின்னு மெசேஜ் தானா மைண்டுக்கு வரும். எனவே சுகத்திற்கு நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால், ஒழு செய்து முடித்ததற்கு பின்னால் துவா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்டுக்கு வரும், வர வைக்கணும். அப்படியாப்பட்ட சிறப்புகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரஅ ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகின்றாரோ, லம் யம்னஅஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லா அன் யமூத். அவர் சுவனம் செல்வதற்கு மரணம் தான் தடையாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு! கடமையான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு நிச்சயமாக சுவனம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி. இன்னைக்கு கடமையான தொழுகை தொழுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு சில மக்களுக்கு. தொழுகைக்கு வாங்க பாய், அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல வந்து தொழுது துவா செய்யுங்க பாய், அல்லாஹ் வியாபாரத்தை பறக்கச் செய்யணும்னு சொன்னா, வியாபாரம் இருக்கு, பள்ளிவாசலுக்கு வர முடியாது, கடையிலேயே தொழுதுக்கிறேன், வீட்டிலேயே தொழுதுக்கிறேன், ஜம்மு பண்ணிக்கிறேன், கசுறு பண்ணிக்கிறேன், இப்படின்னு பல சாக்கு போக்குகளை சொல்லித்தான் என்ன பண்ணுவாங்க, மழுப்பிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில தொழுகை இருக்காது. பிரதானமாக இருக்க வேண்டியதே தொழுகைதான். மறுமை நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்பட்டு அவனிடத்தில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி, நீ தொழுதியா? உனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தேனே, பல அருள்கொடைகளை வாரி வழங்கினேனே, உனக்கு சொத்து சுகங்களை எல்லாம் கொடுத்தேனே, எனக்காக தொழுதியாப்பான்னு அல்லாஹ் கேட்பான். கை விதிக்க வேண்டியதுதான். தொழுகலையே, வியாபாரத்திலே மூழ்கி விட்டேனே, இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களுக்கே மூழ்கி விட்டேனே என்று தான் பதிலளிக்க முடியும். எனவே தொழுகையில் பேணிக்கையாக இருந்தால் மட்டும்தான் தொழுவதற்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். சூழத்திற்காக ஆசையும் நம்முடைய உள்ளத்தில் வரும். இதுவே மேல் கூறப்பட்ட இந்த விஷயங்களில் எல்லாம் என்ன பண்ணணும், பேணி பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றாங்க, மன் சஅலல் ஜன்னா ஸலாஸ மர்ராத். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பிரார்த்தனையில் இறைவா எனக்கு சுவனத்தை கொடுத்து விடு என்று 3 முறை கேட்கின்றாரோ, காலத்தில் ஜன்னா, சுவனம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, இறைவா இந்த மனிதரை எப்படியாவது சுவனத்தில் நுழைக்க செய். அடுத்த ஒரு மனிதர், மனிஸ்தஜார மினன்னார், இறைவா என்னை எப்படியாவது இந்த நரகத்தை விட்டு காப்பாற்றி விடு என்று 3 முறை கேட்கின்றார். காலத்தின் நார், நரகம் கூறுமாம், அல்லாஹும்ம அஜிருஹு மினன்னார், இறைவா இந்த மனிதரை எப்படியாவது நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி விடு. இப்படியாப்பட்ட ஒரு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு சொல்றாங்க. நம்ம பிரார்த்தனை செய்யறோமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலேயே மிகப்பெரிய வழிகேடுகள்லாம் நடக்குது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களே கபரிடத்துல போய் கேட்கிறாங்க. கபர் வழிபாடோட உள்ளத்தில் பூந்து விட்டது. அல்லாஹ் சொல்றான், ரப்புக்கும் உதுஊனி, என்னை அலைனி, என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் என்னை அலை, அஸ்தஜிபு லக்கும், உனக்கு நான் தான் பதிலளிப்பேன். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும், என்னை அல்லாத வேறொரு இடத்தில் நீ போய் கேட்கின்றாயா, அவங்க நிச்சயமா செவியற மாட்டாங்க. செத்து போனவங்க எப்படி செய்ய இருப்பாங்க? அஸ்தஜிபு லக்கும், இருந்தாலும் அவர்கள் செவியேற்றாலும் உங்களுக்கு அவன் பதிலளிக்க மாட்டானே. என்ன பண்றான்? அல்லாஹ் தனது திருமறை கூட குறிப்பிடுகின்றான். எனவே பிரார்த்தனைக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனையில் இப்படியாப்பட்ட துவாவை நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கொள்ள வேண்டும். எனவே சுவனத்தில் நுழைவதற்காக வேண்டி சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்போம். அப்படியாப்பட்ட சின்ன அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்து
சோனத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் 2025 இறுதி மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே கிறிஸ்துவர்கள் இந்த மாதத்தை கொண்டாடுகின்றார்கள் என்றாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை இருப்பவர்களுக்கு பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதம் என்பது மிக கவலைக்குரிய ஒரு மாதம்தான். ஏனென்றால் இம்மாதத்தில்தான் சிறப்புமிக்க பாபர் மஸ்ஜித் என்கின்ற பள்ளி நம்முடைய கையை விட்டும் நழுவி சென்ற மாதம். இதற்காக வேண்டி இன்றைக்கு வரை பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்களை மற்ற இயக்கங்கள் என்பது ஒரு ஆயுதமாக கையெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுவாகவே இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை எடுத்து விட்டது, ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லிவிட்டது என்று சொன்னால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை, இன்னொரு போராட்டத்தை பண்ண முடியாது. பண்ணாலும் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் அல்லாத சில இயக்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, பாபர் மஸ்ஜித் இடிப்பின் காரணமாக இந்த அளவிலும் டிசம்பர் மாசத்துல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக பேரரசு அவருடைய நோக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? எப்படியாவது சிறுபான்மையர்களை அழிக்க வேண்டும், அவனை ஒடுக்கணும், அவனை மட்டப்படுத்தி பெரும்பான்மையுடைய ஓட்டை பறிக்க வேண்டும். இந்த யுக்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கையெடுத்திருக்கிறாங்க. அதன் காரணத்திற்காகத்தான் அவன் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும். குடியுரிமையை படிக்கணும்னு சொல்லி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தான். எதற்காக? முஸ்லிம்களுடைய அந்த குடியுரிமையை எப்படியாவது பறிக்க வேண்டும் ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தான். அது எடுபடலை. முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தான், கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில். அதுவும் எடுபடலை. ஹலால் விஷயங்கள் இருக்குல்ல, உணவு பண்டங்கள், ஹலால் முறைகள், அதற்கு தடையை கொண்டு வந்தான். அதுவும் எந்த ஒரு பிரோச்சனத்தையும் அவனுக்கு கொடுக்கல. இப்படி அவன் இயற்றுகின்ற அனைத்து சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பாதகமான ஒரு சட்டமாகத்தான் இருக்குது. சரி, இப்படியாப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் எதுவும் பண்ண முடியல. இஸ்லாமியருடைய ஆதிக்கத்தை எப்படியாவது எடுக்க வேண்டும், அவருடைய வாழ்ந்த வரலாற்றில் கை வைக்கிறாங்க, வக்ஃபு சொத்துக்கள்ல கை வைக்கிறாங்க. இதற்காக இந்த உலகத்தில் இந்த நாட்டிலேயே இந்த ரயில்வே துறை இருக்கிறாங்கல்ல, அவர்களை விடுத்து அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். இப்படியாப்பட்ட ஆதிக்கத்தை எப்படியா எடுக்கணும்? வேற பிடிக்கிட்டோம்னா எப்படி மரம் வளரும்? சொத்தை பிடிக்கிட்டோம்னா ஆதிக்கம் கம்மியாகும், இஸ்லாமியர்களை உடைக்கி விடலாம் என்கின்ற அடிப்படையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து இஸ்லாமியர்களை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் அங்க இருக்கிறான். அதுல இந்த அளவிலும் பிரதானமான ஒரு யுக்தி என்ன தெரியுமா? பள்ளி வாசலை கை வைக்கணும், பள்ளி வாசலை தூக்கணும். அந்த அடிப்படையில் தான் பாபர் மஸ்ஜித் இடிச்சான். காந்தாபி பள்ளியை பாதி ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான். திருச்சியில் திருவானைக்கோவில் பள்ளி வாசலை இடித்தான். இப்படி தொடர்ந்து இந்தியாவில் பல பள்ளி வாசல்களை இடிப்பதின் மூலியமாகத்தான் இஸ்லாமியர்களை முடக்க முடியும் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறான். அவனுடைய உள்ளத்துல மார்க்கம் உறுதியாக இருந்தது என்று சொன்னால் வழிபட்டு கொண்டே சென்று விடுவார்கள், அதிகமாக எதிர்ப்பார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், ஆர்ப்பரிப்பார்கள் என்கின்ற பயம் இருக்குது.
அதற்காக பள்ளி வாசல்ல கை வைக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் போராடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் மக்களுக்கு மத்தியில் அரசாங்கத்துடைய தில்முழு வேலைகளை வெளியிடுவதற்கும் பயந்தோம். இதற்காக ஏதாவது பண்ணிடுவாங்களோ, முஸ்லீம்களை கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இப்போ அப்படியாப்பட்ட பயத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான். பல ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றோம், பள்ளிவாசலுக்காக பல முழக்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றோம். இது அவனுக்கு பிடிக்காது. அதனால் பள்ளிவாசலைத்தான் மிகப்பெரிய விஷயமா அவன் பார்க்கிறான். பள்ளிவாசலை முடிச்சுட்டோன்னா முஸ்லீம்கள் குறைஞ்சாங்க, நிலை குறைந்து விடுவார்கள் என்கின்ற அந்த ஆயுதத்தை அவனுடைய கையில் எடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் எவ்வளோ பள்ளிவாசலுங்க. பாவர் மசூதி இடிச்சான். அந்த பாவர் மசூதி இடித்த சில பேர் என்ன பண்றாங்க, 2 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பாவர் மசூதியை இடித்ததின் காரணமாக, அவருடைய கவலை தாங்க முடியாததன் காரணமாக இந்தியாவில் பல இடங்களில் அந்த 2 பேர் பல பள்ளிவாசல்களை கட்டி கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பள்ளியை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வடநாட்டில் இடிக்கப்படுற பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு தான் என்ன பண்ணுது, பல ஆர்ப்பாட்டங்களை செய்யுது. இப்படி ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிவாசலில் கை வைத்தோம் என்று சொன்னால் ஆர்ப்பரித்து விடுவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், தாங்க முடியாது என்று அவர்கள் நினைக்கல. தமிழ்நாட்டையும் கை வச்சான். திருச்சி திருவானைக்காவல் பள்ளிவாசல் என்ன பண்ணான், கை வச்சான். ட்ரைனேஜ் கட்டணும், சாக்கடை கட்டணும் அப்படின்னு பள்ளிவாசலை இடிச்சான். அதற்கு முன்னாடியே வந்தான் நெடுஞ்சாலைத்துறை. நம்ம என்ன பண்ணோம், இந்தாப்பா வக்ஃபு நிலத்தை எடுத்துக்கோ, வக்ஃபு நிலத்தை வச்சு பாலத்தை கட்டிக்க அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மையாக என்ன பண்ணோம், வக்ஃபு நிலத்தை அள்ளி கொடுத்தோம் பாலம் கட்டுறதுக்கு. அவன் என்ன பண்ணான், ட்ரைனேஜ் கட்டணும் என்ன பண்ணிட்டான், பள்ளிவாசல் இடிச்சுட்டான். லாக்டவுன் காலகட்டத்தில் எந்த ஒரு பள்ளிக்கூடமும் திறக்கலை, எந்த ஒரு கல்லூரியும் திறக்கலை. இந்த சாக்கடையை திறக்கணும் என்ன அவசியம் அவனுக்கு தெரியலை. சாக்கடையை திறப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை இடிச்சுட்டான். இப்படி பல இடங்களில் பள்ளிவாசல்கள் என்பது அவருடைய கைகளை விட்டு நழுவி கொண்டே இருக்கிறது. அப்படியாப்பட்ட நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை அவருடைய வாயால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அநியாயக்காரர்கள் காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஜோதியை, இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெங்கும் அல்லாஹ் பரப்புவான் என்கின்ற வாக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. நாமெல்லாம் நினைக்கலாம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை இடிக்கிறான, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடிக்கிறான, அல்லாஹ் ஏதாவது பண்ண வேண்டாமா, கை காலை முறிக்க வேண்டாமா, அவனை இந்த உலகத்தை விட்டு ஒரே அடி அழித்து விட வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். இன்னமாரி அகிருகும் லியோமின் தஸ்கஸு ஃபீஹில் அப்சார். அவன் காத்து கொண்டிருப்பதே அவருடைய அந்த கண் விழிகள் வானத்தை நோக்கி நிலை கொடுத்து நிற்கின்ற காலத்திற்காகத்தான். எப்ப மரணித்து அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பில்ல, அந்த ஒரு நாளைத்தான் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த நாளுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து வைத்திருக்கின்றான். பள்ளிவாசல்கள் பறிபோகின்ற இந்த நிலையிலேயும் பல பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றது. அப்படி கட்டப்படுகின்ற அந்த பள்ளிவாசல்களுக்கு அதிகமாக செல்வங்கள், அதிகமாக பொருளாதாரங்கள் என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்குளத்தூர் பள்ளிவாச கட்டுமான பணிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார ஜும்மா வசூலும் அதற்காக வேண்டிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். எனவே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி இங்கே அதிகமான தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா ஒரு பக்கம் பள்ளிவாசல் என்பது நம்முடைய கையை விட்டு நழுவி கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசல்கள் தான் ஒரு முக்கியமான விஷயமாக மத்திய அரசு பார்க்கின்றது. அப்படியாப்பட்ட பள்ளிவாசல்களை அதிகமாக கட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. யார் பள்ளிவாசல்களை கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அதை போன்ற ஒரு கட்டிடத்தை அல்லாஹ் சுவனத்தில் எழுப்புகின்றான் என்கின்ற சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே பள்ளிவாசல் கட்டுவதன் மூலியமாக சதகத்துல் ஜாரியா என்கின்ற நன்மையும்
நம்மால் அணிந்து கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தை உங்களிடத்தில் கூறியவனாக ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.